ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஹரோ சேனல். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக்கல் பொருள், மிக்சி, கிரைண்டர், இந்த கூலர் இதுவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கை தொட்ட உடனே ஒரு ஷாக் அடிக்கும். அந்த ஷாக் எலக்ட்ரிக்கல் ஷாக்லேருந்து எப்படி அதை வந்து ரீசால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் ஷாக் ஏன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் வந்து எர்த்திங், கிரவுண்ட் எர்த்திங் வந்து கொடுக்காம இருந்திருப்போம். கிரவுண்ட் எர்த் கொடுக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எலக்ட்ரிக்கல் பொருள் இந்த இது இரும்பு பொருள் எதனா இதுன்னா அதுல கை வச்சோம்னா நம்மளுக்கு வந்து எர்த்திங் ஷாக் அடிக்கும். ஒரு மாதிரியா வந்து இல்லைன்னா டெஸ்டரை வச்சா அதுல வந்து லைட் எரியும், பாஸ் ஆகும், கரண்ட் வந்து பாஸ் ஆகும். அது ஏன் பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கிரவுண்ட் எர்த் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, பேஸ் நியூட்ரல் இதெல்லாம் நல்லா பாருங்க. பல்ப் எடுத்தாச்சு, பேஸ் நியூட்ரல் எரியுது. இப்ப பாருங்க அங்க கிரவுண்ட் எர்த்ல லைட் எரியணும். லைட் எரியல. இந்த வீடியோல பாருங்க நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த்ல கொடுத்த உடனே லைட் எரியல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இங்கே செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்க பேஸ் நியூட்ரல்ல லைட் நல்லாவே எரியுது. ரைட் சைடுல வந்து பேஸ், இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடுல பேஸ் நியூட்ரல்ல லைட் எரியுது பாருங்க. நல்லாவே பேஸ் நியூட்ரல்ல லைட் எரியுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாடி எர்த்திங்ல கொடுத்தோம்னா லைட் எரிய மாட்டுது. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் வந்து இந்த வீட்டுல வந்து எர்த்திங் எதுவுமே இல்லை. இதுல வந்து எது யூஸ் பண்ணாலும் வந்து கரண்ட் ஷாக் அடிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது டைலர் மிஷின் இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா துணி தைக்கிற மிஷினும் இருக்கு, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஷாக் அடிக்குது. கூலர் வச்சிருக்காங்க, வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா எர்த் ஷாக் ஆகுது. இப்ப பாருங்க லைட் எரியல பாருங்க. நம்ம லைட் வச்சிருக்கோமா, இப்ப பாருங்க எப்படி எர்த் கண்டுபிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பேஸ வந்து ஒரு ஒயர்ல கொடுத்துட்டு நம்ம ஒரு பல்ப் எடுக்கணும். ஒரு பல்ப் எடுத்துட்டு சிம்பிளா வோல்டர் போட்டு அந்த ரெண்டு ஒயர் இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு ஒயர்ல வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ல வச்சுட்டு இன்னொரு ஒயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எர்த்திங் லைன் வரும் பாத்தீங்களா, அதுல வச்சு பார்க்கணும். நம்ம வந்து மூணாவது இந்த முக்கோணமா இருக்கு பாத்தீங்களா, அந்த 3 பின் பிளக்ல மேல இருக்கிறதுல காலியா இருக்கு பாத்தீங்களா, அதுல வச்சு பார்க்கணும். அதுல வச்சோம்னா லைட் எரியணும். எர்த்திங் லைன்ல வச்சு பாத்தீங்கன்னா லைட் எரியணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல எர்த்திங் லைன் புதுசா நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போறோம். எப்படி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 3 ஃப்ளோர் இது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது மாடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுக்க போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல இருந்து ஒயர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது பாருங்க, இந்த பச்சை கலர் ஒயர் இருக்கு பாத்தீங்களா, கிரீன் கலர் ஒயர், அதான் எர்த்திங் ஒயர். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கிரீனுக்கு வந்து எர்த்திங் தான் யூஸ் பண்ணுவாங்க. வந்து பாத்தீங்கன்னா எர்த்துக்கு வந்து கிரீன் ஒயர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த்துக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளா தான் பண்ணிருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, கறி இன்னும் நிறைய போடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா பண்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சிம்பிளாவே எங்களுக்கு வந்து பாடி எர்த்திங் பண்ணி இது பண்ணுங்க, கிரவுண்ட் எர்த்திங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சிம்பிளா தான் பண்றது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க பல்ல எடுத்தாச்சுங்களா. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். நீங்க வந்து பாருங்க, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. கிரவுண்ட் எர்த்தும் செக் பண்ணலாம். எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ல கொடுக்குறோம் பாத்தீங்களா லைன், அதுல வச்சோம்னா லைட் எரியணும். லைட் எரிஞ்சா தான் கிரவுண்ட் எர்த் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நம்ம லைன்ல வர பேஸ்ல ஒரு ஒயரை வச்சுட்டு அந்த கிரவுண்ட் எர்த்திங் கொடுக்குறோம் பாத்தீங்களா லைன், அதுல வச்சோம்னா லைட் எரியணும். லைட் எரிஞ்சா தான் கிரவுண்ட் எர்த் வருது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சொல்லிட்டு இப்ப பாருங்க ஃபுல்லாவே மூடியாச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்ணு போட்டு எல்லாமே ஃபுல்லா மூடியாச்சு. அந்த ஒயர் மட்டும் தான் இருக்கு. இப்ப இதுல தண்ணி விடணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஃபுல்லா தண்ணி இது பண்றோம் அந்த அளவுக்கு பள்ளம் எதனா இருந்தாலும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வாங்கிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட போறேன். இப்ப பாருங்க ஃபுல்லா தண்ணி விட்ட உடனே அந்த தண்ணி வந்து உள்ள வரைக்கும் போகும். அந்த நம்ம உப்புலாம் போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பாடி எர்த்திங், அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் நல்லா பக்கடும், பிடிக்கும். பக்கடம் வந்து பிடிக்கும். எர்த்திங் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிரவுண்ட் எர்த் வந்து நல்லா மண்ணும் நல்லா ஊறி இதுவாகும். நம்மளுக்கு ஈரப்பதத்துல எல்லாமே எர்த்திங் கிடைக்கும். செக் பண்ணிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங் எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. உங்களுக்கு லைவாவும் வந்து பாத்தீங்கன்னா காட்டுறேன் எப்படி எர்த்திங் செக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணதுல பேஸ் நியூட்ரல்ல லைட் எரிஞ்சுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எர்த்திங்ல வச்சோடனே லைட் எரியல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபுல்லா கிரவுண்ட் எர்த்திங் எல்லாமே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோல எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது பாருங்க எந்த அளவுக்கு உங்க பாருங்க எப்படி உள்ள போகுது பாத்தீங்களா. தண்ணி அதுக்கு தான் யூஸ் பண்ணணும். நல்லா வந்து பாத்தீங்கன்னா மண் பாருங்க எந்த அளவுக்கு பள்ளம் ஆயிடுச்சு. தண்ணி எந்த அளவுக்கு விட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும். நல்லா தண்ணி விட்டு இது பண்ணோம்னா எர்த்திங் நல்லா இதுவாகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபுல்லாவே இது பண்ணிட்டு இது வந்து ஃபிட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா
ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எர்த்னா வந்து பார்த்தீங்கன்னா அது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதுலேயே வந்து எர்த்திங் கிடைச்சிடும். ரொம்ப பெரிய மேட்ரு இல்லை. நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொய்யான வீடியோலாம் எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறோமோ அதை வந்து உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர்லேருந்து நம்ம இப்போ பாருங்கள் ஒயரும் கொடுப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஒயரு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் எர்த்துக்கு கிரீன் கலர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பேஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் யூஸ் பண்ணுவாங்க. நியூட்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. 3 பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா RYBயில் இருக்கும். 3 பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா RYBயில் இருக்கும் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாகவே பள்ளம் எடுத்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியாச்சு. அதை வந்து கல்லெலாம் போட்டு நல்லாவே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ மண்ணெல்லாம் போட்டு ஃபுல்லாகவே மூடிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே வேலை பண்ணணும். எர்த்திங் வந்து ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல்பு ஒரு வோல்ட் எடுத்துங்க. அதில் 2 ஒயர் முடிஞ்சு 2 ஒயர் வருங்களா. ஒரு பேஸை வந்து பேஸ் எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறீங்க நீங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பேஸை மெயினாக செக் பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டரை வச்சு செக் பண்ணுங்கள். எதில் லைட் எரியுதோ அது வந்து பேஸு. பேஸில் வச்சுட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்கில் வச்சு செக் பண்ணணும். எர்த்திங்கில் வச்சு பல்ப் எரிஞ்சுதுன்னா நம்மளுக்கு வந்து எர்த்திங் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். எர்த்திங் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் கனெக்ஷனுக்கு உள்ளெல்லாம் ஒயர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனால் மெயின் பாடி இதுல கிரவுண்டு எர்த்திங் வரும் பார்த்தீங்களா, கிரவுண்டு எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல எதுவுமே. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்தது நம்ம புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கொடுத்து தான் வச்சிருக்கோம். கிரீன் கலர் ஒயரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ பாருங்க ஃபுல்லாகவே லைன் கொடுத்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேப் அடிச்சிடலாம். டேப் அடிச்சு இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். நம்ம அந்த கிரீன் ஒயர் இருந்தது பார்த்தீங்களா, கிரீன் கலர் ஒயரு, அது வந்து பார்த்தீங்கன்னா டேப் அடிச்சு பாருங்க ரெட் கலர் ஒயர்லேருந்து நம்ம முடிஞ்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3rd ஃப்ளோர்லேருந்து நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஃப்ளோர் வரைக்கும் லைன் போகுது. இவ்வளோ தான் முட்டிக்கால் ஆயினா பள்ளம் வெட்டி இருக்கும். இதில் உப்பு போட்டாச்சு, அந்த ராடு வச்சு உள்ள இதுவே பண்ணியாச்சு. பாருங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வீட்டில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா காப்பர் இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இரும்பை வச்சே ரெடி பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இது கிளாம்ப் போட்டு ஃபிட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சின்ன கிளாம்ப் இல்லாதால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே ஃபிட் ஆகிடுது. வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒயர் கொஞ்சம் பெண்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு அது உள்ளே விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாகவே பிடிச்சிடும் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் வேலை முடிஞ்சுது. இப்போ வந்து மேலே வரைக்கும் ஒயர் வந்துருக்குங்களா. இப்போ பாருங்க அந்த பச்சை கலர் ஒயர் பாருங்க, கிரீன் ஒயரு, இதான் கிரீன் ஒயரு. இதான் நம்ம கீழே இருந்து எர்த்திங் எடுத்துட்டு வந்திருக்கோம். கிரவுண்ட் எர்த்திங் ஒயர் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஒரு ஒயரை முடிஞ்சிட்டு நம்ம பேஸில் வச்சோம்னா லைட் எரியணும். லைட் எரிஞ்சதுன்னா நம்ம லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது, சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எர்த்திங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ பாருங்க நம்ம வைக்கலாம். இப்போ வந்து நான் முடிஞ்சுட்டாங்க பாருங்க, அதில் வந்து முடிஞ்சாச்சு, எர்த்திங்கில் முடிஞ்சாச்சு. இப்போ பேஸில் வைக்க போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் வச்சோன்னே லைட் ஏறிது பாருங்க. நல்லா பாருங்க, ஒரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனில் முடிஞ்சாச்சு, கிரீன் ஒயரில். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸில் வைக்கிறேன் பாருங்க. எந்த பேஸில் வேணாலும் எப்படி வேணாலும் வைக்கலாம், ஆனால் பேஸில் தான் வைக்கணும் பாருங்க. பேஸில் வச்சோன்னே லைட் ஏறிது பாருங்க. அது கீழே இருக்கிறது எல்லாமே பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் எர்த்திங் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வீட்டு உள்ள போயிட்டு அந்த போர்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணலாம், எப்படி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் அந்த போர்டுக்கு போகிற ஒயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்திங் கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து அதே ஒயர் தான், அதே சைஸ் தான் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் முடிஞ்சிடலாம். நம்ம வந்து இப்போ போர்டுக்குள்ள எல்லாமே ஒயர் முடிஞ்சு வச்சிருக்கோம். ஒரு சில போர்டுலாம் இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். போர்டுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக வேணும்னா கமெண்ட், நம்ம பாடிக்கு வராது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல். இப்போ பாருங்க எர்த்திங்ல நல்லாவே லைட் எரியுது. இன்னொரு டைம் கூட பாடுறேன் பாருங்க, நல்லாவே காட்டுறது. பேஸ்ல இருக்கு, எர்த்திங்ல இருக்கு, லைட் எரியுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுலயும் சுவிட்ச் போர்ட்லையும் செக் பண்ணிடலாம் பாருங்க. பேஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு சுவிட்ச் போர்ட்லையும் செக் பண்ணணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற இடத்துல ரைட்டு லெஃப்ட்ல மாற்றி கூட இது பண்ணலாம். இப்போ ரைட்ல தான் இருக்கு பேஸ், செக் பண்ண இதுவும் பேஸ் தான், இதுலையும் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அது பேஸ் ஒயர் கொடுத்தாச்சுங்களா, ரெட் கலர் ஒயர் கொடுத்தாச்சு. இதுலையும் செக் பண்ணலாம் பாருங்க. நியூட்ரல் நல்லா பக்காவாக வருது பாருங்க. இதுலையும் லைன் கொடுத்தாச்சு. அவங்களுக்கு வந்து போர்டில் எல்லா போர்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா லைன் கொடுத்தாச்சு, நியூட்ரல் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
அவங்களும் சொல்லிட்டாங்க, கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சாக்கும் இல்லை, அவங்களுடைய ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லிட்டாங்க, எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் எந்த குறையா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை, சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அடுத்த போர்டுக்குலையும் செக் பண்ணியாச்சு, பேச வச்சுட்டு எல்லாமே எர்த்திங் செக் பண்ணுறோம். எல்லாத்துலேயுமே எர்த்திங் வர ஆரம்பிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போல எர்த்திங் லைன் கொடுக்கறது ரொம்ப சேஃப்டி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம கை வச்சாலும், இரும்பு பொருளாக இருந்தாலும், சாக்கடிக்காம இருக்கும் எது வந்தாலும் சேஃப்டி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க செக் பண்றதுனா ஒண்ணுமே இல்லை, பல்ப் வோல்ட் எடுத்து நீங்க ஓனாவே செக் பண்ணிட்டு எல்லாமே ஓனாவே பண்ணலாம். ஒன்றும் பெரிய மேட்டரே இல்லை. வீடியோவை பாருங்க, நீங்க மாட்டுன்னு பார்த்துட்டு நீங்க ஓனாவே பண்ணலாம், வீட்லயே பண்ணலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு எர்த்திங் பண்றீங்கன்னா சேஃப்டி. மோர் வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ.